இந்த உலகத்தோட இன்இக்வாலிட்டியை வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு முக்கியமான இஷ்யூ தான் கோவிட்-19. ஒரு வேக்சின் கம்பெனிக்காரன் இருக்கான். ஒரு 500 கோடி வேக்சின் உற்பத்தி பண்றான். அதுல 80% வேக்சின் வந்து பணக்கார நாடுக்கு மட்டும் விக்கிறானா, இதை விட மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோடேஷன் இருக்கு. கோவிட் டைம்ல வேக்சின் கிடைக்காம புவர் கண்ட்ரீஸ் அவங்களுக்கு கிடைச்சது 20% வேக்சின் தான். இன்னும் ஒரு ஞாபகம் இருக்கு. WHO பிரசிடென்ட் சொல்லியிருக்காரு, எல்லா டெவலப்டு கண்ட்ரீஸும் தேர்ட் பூஸ்டர் போடுறது ரெடி ஆயிட்டீங்க. பட் உலகம் முழுக்க இன்னும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் 40% கூட வேக்சின் கவர் ஆகல. சோ இந்த இயர்க்குள்ள 40% வேக்சின் வந்து உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரி கிடைக்கணும்னு ஒரு ரெக்வெஸ்ட் வச்சார். சோ இதே மாதிரி இன்இக்வாலிட்டி அடுத்த பேண்டமிக் வந்தாலும் வரலாம். அப்ப அதை சரி பண்றதுக்கு பெஸ்ட் வழி என்னன்னா, எல்லா கண்ட்ரி ஒண்ணா சேர்ந்து ஒரு ட்ரீட்டி போடணும். WHO இருக்குல்ல, WHO தான் இதை ஆர்கனைஸ் பண்ணும். சோ ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் ஹெல்த் அசெம்பிளி மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல பேண்டமிக் அக்ரிமெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வாய்ஸா, புவர் கண்ட்ரிஸ் வாய்ஸா கண்டிப்பா ஒரு 3 பாயிண்ட் அதுல ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பெனிஃபிட் ஷேரிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீ இந்தியாக்குள்ள வர ஒரு பிளான்ட் கண்டுபிடிக்கிற, அதுல இருந்து ஒரு வேக்சின் உருவாக்குறனா, அந்த வேக்சினோட பெனிஃபிட் எங்களுக்கு ஷேர் பண்ணி ஆகணும். ஏன்னா நீ அசஸ் பண்ணது எங்க ஊருக்குள்ள வந்து. சோ பெனிஃபிட் ஷேரிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த வேக்சினை கண்டுபிடிக்கிறது ஒரு டெக்னாலஜி உருவாக்குறல, அந்த டெக்னாலஜியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா ஒரு கம்பெனி கிட்ட எல்லா கண்ட்ரீஸ் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. லோக்கலா அந்தந்த கண்ட்ரியை உற்பத்தி பண்ணிக்கும். மூணாவது, பேட்டன்ட் ரைட்ஸ் கேட்கக்கூடாது. மினிமம் இந்த 3 பாயிண்ட் ஆட் பண்றாங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும்.